Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ நான் பார்க்க போறேன் 100 habits of high performing software engineers பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 2 ஹேபிட் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜியை டீப்பாக வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஃப்காவாக இருக்கலாம், ஈவென்ட் டிவன் ஆர்கிடெக்சராக இருக்கலாம், டிசைன் பேட்டர்ன்ஸாக இருக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கலாம், லைக் ரியாக்ட் இல்லை ஆங்குலர் ஜேஎஸ், ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா BAT ஷேப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராடாக நாலேஜ் வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டெவாப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெவாப்ஸில் மட்டுமே நிறைய டூல்ஸை வந்து அதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணிருக்கலாம். ஸோ டி ஷேப்னா என்ன அர்த்தம்னா நிறைய விஷயங்கள் தெரியும் எனக்கு, ஆனால் ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில் நான் டீப்பாக வந்து அதை படித்து அதை பற்றி தெரிஞ்சிருப்பேன். இப்படி தான் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து டி ஷேப்பை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 2 ஹேபிட் பார்த்துருக்கோம். இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து மாஸ்டர் பண்ணிப்பாங்க டீப்பாக, இன்னொன்று வந்து டி ஷேப்பை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது எல்லா டெக்னாலஜியும் ஒரு ஹை லெவலில் தெரியும், ஆனால் ஒரு டெக்னாலஜியை மட்டும் டீப்பாக அவங்க எக்ஸ்பர்டைஸ் ஆயிருப்பாங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். Please subscribe to my channel for more tech videos. Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.